இலங்கை தமிழரசுக் கட்சி நிர்வாக தெரிவுக்குழு தொடர்பிலான வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீதரன், ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன், முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் மாவே சேனாதிராஜா, ஜனாதிபதி சட்டத்தரணி கே. வி. தவராசா உள்ளிட்டவர்களும் இன்று நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். இந்த வழக்கில் எதிராளிகளாக பெயரிடப்பட்டவர்களுள் 3 பேர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படியும் 2 பேர் சில நிவாரணங்களை வழங்கலாம் என்றும் மற்றைய 2 வழக்கிலே கோரப்பட்ட அனைத்து நிவாரணங்களையும் வழங்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். எதிராளிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை நிலவாத காரணத்தினால் தமது நிலைப்பாட்டை மன்றுக்கு அறிவிப்பது கடினமானது என நீதவான் தெரிவித்தார். இந்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு இறுதியாக எடுத்த தீர்மானத்துக்கு அமைய குறித்த வழக்கின் எதிராளிகள் அனைவருக்கும் நீதிமன்றத்தில் மறுமொழிகளை வழங்க கால அவகாசம் தேவை என்பதனை கருத்தில் கொண்டு குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜூலை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அழைக்கப்படவுள்ளது. கட்சியினுடைய மத்திய செயற்குழு கடைசியாக கூடிய போது எடுத்த தீர்மானத்தின்படி இந்த வழக்கை முடிவுறுத்துக் கொள்வதற்காக வழக்கிலே கோரின நிவாரணங்கள், அதாவது ஜனவரி 21, ஜனவரி 27ஆம் தேதிகளிலே நடைபெற்ற பொதுச்சபை கூட்டங்களை ரத்து செய்து யாப்பின் அடிப்படையிலே சரியான முறையிலே தெரிவுகள் அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் இணங்கியிருக்கிறோம் என்பதை அனைத்து எதிராளிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதற்கு உகந்த விதத்திலே அனைத்து எதிராளிகளும் பொதுவான ஒரு மறுமொழியை அணைப்பதற்கான ஒரு முயற்சிக்காகத்தான் ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் நாங்கள் கட்சி எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் அனைவரும் ஒரு நிலைப்பாட்டிலே மறுமொழி ஒன்றை அணைத்தால் அதன் அடிப்படையிலே வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடியதாக இருக்கும்.